முதலாவதாக பாருங்க, இந்த சஹர் நேரத்தை எடுத்துக்கொண்டா இஸ்லாமிய மார்க்கம் சஹர் செய்யுமாறு நமக்கு சொல்கிறது. தசஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்கள். ஃபஇன்ன ஃபிஸ் சுஹூரி பரகா, சஹர் செய்வதில் உங்களுக்கு பரக்கத் இருக்கிறது என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்கிறது. இந்த சஹருடைய நேரம் எப்ப எந்த மாதிரி அளவில் இருக்கிறது என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் சமூகத்தில் என்ன செய்வாங்க, சஹர ஆரம்ப நேரத்தில் முற்படுத்தி செய்வார்கள். ஆரம்பத்தில் சஹர செய்யுங்க, சுபோ நேரம் வர காட்டிலும் சஹர் செய்யலாம் என்ற நிலைப்பாடு இஸ்லாத்தில் இருக்கிறது. வக்குலு வஸ்ரபு ஹத்தா ததபையன லகுமுல் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். கிழக்கு வானம் வெளுக்கச் செய்யும் அந்த வெள்ளை கயிறு என்ற நேரம் இரவு எனும் கருப்பு கயிறிலிருந்து தெளிவாகும் வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப சுபஹுடைய நேரம் வரைக்கும் ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் உண்ணலாம் பருகலாம் என்று நமக்கு விளங்குது. ஆனா நம்ம சமூகத்தில் என்ன சொல்றாங்க, நீங்க சஹர் நேரத்தை தாமதப்படுத்தாதீங்க, சஹரை தாமதப்படுத்துறது பாவம் மாதிரி. சஹருடைய முடிவு என்று ஒரு நேரத்தை வச்சிருப்பாங்க. சுபவுடைய நேரம் சஹருடைய நேரத்துக்கும் இடையில ஒரு 15 நிமிட இடைவெளியை வச்சிருப்பாங்க. இப்படி மார்க்கத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னார்களா? சஹருடைய நேரம் எதுவரைக்கும் நீடிக்கலாம் என்பது சுபவுடைய நேரம் வரைக்கும் நீடிக்கலாம் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி இருக்கும் போது, சஹர் முடிவு நேரம் என்று இன்று இஸ்லாமிய பிறை கேலண்டர் என்று சொல்லக்கூடிய இந்த கேலண்டர்களிலும் சஹர் முடிவு நேரம் என்று அறிவிக்கப்படுகிறது. இது மார்க்கத்தில் எப்படி சரியாகும்? அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு நேரடியான மாற்றமாக வரக்கூடிய ஒரு நிகழ்வா இல்லையா? என்ன சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சஹருக்கு ஒரு பாங்கு இருந்துச்சு. சஹருடைய பாங்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபவுடைய பாங்க சொல்லுவாங்க. இப்ப இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட நேரம் எது என்று கேட்டா, ஒருத்தர் பாங்கு சொல்லி முடிஞ்சது மற்றவர் பாங்கு சொல்றதுக்கு ஏறிடுவாரு என்றுதான் சொல்லப்படுகிறது. அப்ப கிட்டத்தட்ட இன்னொரு அறிவிப்புல ஒரு 50 வசனங்கள் ஓதுற அளவுக்கு ஒரு இடைவேளை இருக்கும் என்று வருகிறது. அதுக்காக சுபவு வர காட்டிலும் சாப்பிட முடியாதென்ற கருத்தை சாபாக்கள் அறிவித்தார்களா? ஒருத்தர் ஏறி இறங்குறதுக்குள்ள சஹருடைய நேரம் இடைவெளி இருக்கும் என்று சொன்னா என்ன அர்த்தம்? சஹருடைய முடிவு நேரத்தை அறிவிப்பதற்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லவில்லை, சஹர் செய்யுங்க என்று சொல்வதற்காக. ஒரு 50 வசனங்கள் ஓதுற இடைவெளி அளவுக்கு மக்களை எழுப்பி சஹர் செய்ய வச்சு அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாங்கு சத்தம் கேட்ட உடனே சஹரை முடிச்சு கொள்ளணும் என்ற அறிவிப்பு செய்யப்படுதுண்டா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எவ்வளவு தாமதப்படுத்தி சஹருடைய உணவை உட்கொண்டிருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். இவங்க என்ன சொல்றாங்க, 3 மணிக்கு சஹர் செய்யுங்க, நீங்க சஹர் முடிவை சுபவுடைய பாங்குக்கு ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்பதாகவே முடித்துக் கொள்ளுங்கள் என்று பேணுதல் என்ற பேர்ல மார்க்கத்தில் இல்லாத ஒரு விதிமுறையை இவர்கள் உருவாக்குகிறார்களே, இது சரியா? மார்க்கத்துடைய கட்டளை என்ன? 2வது அத்தியாயத்தில் 187வது வசனம், ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் உண்ணலாம் பருகலாம். தெளிவாகவே இந்த வசனம் சொல்கிறது. அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், வக்குலு வஸ்ரபு ஹத்தா ததபையன லகுமுல் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். கிழக்கு வானம் வெளுக்கும் எனும் வெள்ளை கயிறு இரவு எனும் கருப்பு கயிறிலிருந்து தெளிவாகும் வரை என்று சொல்லிவிட்டான். அப்ப ஃபஜ்ர் நேரம் வரைக்கும் சாப்பிடலாம் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு அதுக்கு மாற்றமாக முன்கூட்டியே சஹர் செய்யுங்க, அதான் நல்லது என்று சொல்வார்கள். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, மிகப்பெரிய ஃபுகஹாக்கள், பெரிய ஞானிகள், தஸவுஃபில் இருந்தவர்கள் சஹரே செய்ய மாட்டாங்க என்று சொல்லுவாங்க. இது சஹரே செய்ய மாட்டாங்கண்டா இது மார்க்கமா? இந்த தஸவுஃப்ல இருந்தவங்க, பெரிய பெரிய ஃபுகஹாக்கள், பெரிய பெரிய ஆலிம்கள், இவங்கெல்லாம் சஹர் தேவையில்லை என்று சொன்னா நாங்க ஏத்துக்கொள்ளணுமா? எந்த ஒரு தேவையும் இல்லை. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக சஹர் செய்ய சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மார்க்கத்தில் ஒரு வழிமுறையை வலியுறுத்தி சொல்றாங்கண்டா அதை நாங்க செய்யணுமா இல்லையா? அப்ப சஹர் செய்வதற்கு நமக்கு போதிய அளவு உணவு இருந்தால் சஹர் செய்வது பரக்கத் நிறைந்தது, யூதர்களுக்கு மாற்றமாக செய்யக்கூடியது. அதே நேரம் ஃபஜ்ர் நேரம் வரும் வரைக்கும் செய்யலாம், ஃபஜ்ர் நேரம் வந்த பிறகு செய்ய முடியாது, வரும் வரைக்கும் செய்யலாம் என்பதிலிருந்து சஹர் நேரத்தை தாமதப்படுத்தணும், சஹர் நேரத்தை முற்படுத்தக்கூடாது. இதுக்கு மாற்றமாக சஹரை முற்படுத்தக்கூடிய சமூகத்தில் ஒரு வழக்கம் இருக்குது. இதை இந்த சமூகம் திருத்திக் கொள்ள வேண்டும். சஹரை மேக்சிமம் நீங்க சுபவுக்கு நெருக்கமான ஒரு நேரத்தில் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் வழிகாட்டல்.